வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாம்பே அல்வா எப்படி ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வச்சு எப்படி செய்யுது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்து அதை சூடுபடுத்திக்கோங்க. தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஜீனி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அது கரைஞ்சி வர அளவுக்கு. இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. முன்னாடியே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்து அதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி நான் முன்னாடியே வச்சுருந்தேன். திரும்பவும் ஒரு டைம் வந்து இது மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஜீனி தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து கட்டி விழுந்துடும். கலக்கியாச்சு. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துப்போம். அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம கொஞ்சம் நார்மலாக வச்சு கிளறிட்டே இருங்க. இது மாதிரி விஸ்கு வச்சு நம்ம கிண்டினோம்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கட்டி விலகாது, அதனால சொல்கிறேன். இதனால் வேகட்டும். இது கூட லைட்டாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா கூட இன்ஸ்டண்ட்டாக கேரமல் ரெடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கேரமல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சமாக ஜீனி அதில் வந்து ஒரு 4-5 ட்ராப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அது சுண்டி வரணும். சுண்டி வந்துச்சு அப்படின்னா சுண்ட சுண்ட கலர் வந்து சேஞ்ச் ஆகி அந்த நேச்சுரல் அல்வா கலர், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கலர் வந்துடும். கலந்துக்கிட்டே இருங்க அப்பப்போ, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ வந்து அடுப்பை வந்து நான் முழுமையாக சிம்மில் வச்சுருக்கேன். கிளற அல்வா பாதம் எப்படி வருது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருது. கிண்டிகிட்டே இருங்க. நல்லா அந்த மாவு வந்து வேகணும். கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்த்துக்கணும், வேறு மாவு சேர்த்துக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து கோதுமை மாவுலே எப்படி நம்ம அல்வா செய்கிறது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே வந்து நம்ம சேனல் ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலே வந்து நான் போட்டிருப்பேன். என்னோடய ஓல்டு வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு அந்த பாலில் செய்கிற அல்வாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு போல தோணுது. அல்வாவுக்கு முக்கியமாக நம்ம நெய் வந்து சேர்த்துக்கிட்டே ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் வந்து கெட்டியாக இருக்குது, விழுக மாட்டேது. நெய் சேர்த்து செய்யும்போது தான் அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கலந்து கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல் வரும். முக்கியமாக வந்து அல்வா எப்போவுமே செய்யும்போது நல்ல கெட்டியான பாத்திரமாக வச்சுக்கோங்க. லேசான பாத்திரமாக இருந்தால் சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இந்த அல்வாவோட பேர் வந்து பாம்பே அல்வா. பாம்பே அல்வாவோட முறையான மெத்தடு இதுதான். அல்வா வந்து ஒரு 75% வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிம்பிளே வச்சு செய்கிறனால ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அப்படி வச்சு செய்யும்போது தான் அடியும் பிடிக்காது, அதே சேம் டைமில் நமக்கு வந்து நல்லாவும் வெந்து வரும். மாவு வந்து பார்க்கும்போது வெந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் அதை நம்ம சிவச்சு பார்க்கும்போது தான் அதை டேஸ்ட் வச்சு தான் எப்படி வெந்திருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக நான் இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் வந்து நான் 3 ஸ்பூன் அளவு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நட்ஸ் வந்து அலங்காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கிடுவோம். நான் வந்து இன்றைக்கி நட்ஸ் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான சட்டுன்னு செய்யக்கூடிய பாம்பே ஹல்வா தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறி வரும்போது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு இலையில கொட்டி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக அப்படியே நாக்கில் வச்ச உடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி சூப்பரான ஒரு பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சு ரொம்ப சூப்பராக வந்து அப்படியே வந்து வழுக்கிட்டு போகிற அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இது மாதிரிலாம் கட் பண்ணி அந்த நம்ம கடைகளில் வாங்குறோம்ல அதே ஷேப்க்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிளேட்டில் வந்து நல்லா நெய்யோ இல்லை வாசனை இல்லாத எண்ணெயும் அப்ளை பண்ணிவிட்டு அல்வா வந்து அதில் கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை பீஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இப்படியும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.